வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தா நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் அதில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண வச்சது மார்க்கெட்டில் புள்ளிஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பிரேக் பண்ணாங்க, திருப்பி மறுபடியும் உள்ளே திருப்பி இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் மேலே போனது வந்து பிரேக் பண்ணவே இல்லை. இது நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியில் இன்னும் கிளியராக இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் வெரி புல்லிஸாக போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட், அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் சைட்வேஸ் செட்டப்புக்குள்ளே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் அந்த சப்போர்ட் லைனில் தான் மார்க்கெட் ரேஞ்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கிட்டத்தட்ட நெருக்கி 3 மணி 2.55 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அது நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் போய் நின்றுடுச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டி வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் அடுத்த மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது 23,360க்கு பிரேக் நடந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அடுத்த மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் வாய்ப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சு, அதாவது லோவுக்கும் 23,880க்கும் இந்த 350 இடையில மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா இல்லை ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டால், அதாவது நாளைக்கு பிரேக் பண்ணால் அடுத்தடுத்து மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இது டே கேண்டில் செட்டப் படி. நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,351, அதுக்கடுத்து 24,503, அதுக்கடுத்து 24,699. சப்போர்ட் எடுத்தோம்னா 24,139, 24,008, அடுத்து 23,884 போட்டிருக்கோம். ஸோ என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதில் ஒரு சின்ன எல்லோ ஜோன் ஒன்று போகிறேன். இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போனுச்சுன்னா மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இதில் சப்போர்ட் எடுத்துன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,500க்கு பிரேக் பண்ணி இந்த நியரஸ்ட் போகிறது வாய்ப்பு இல்லை, இந்த ரேஞ்சோட துறதுக்கு வாய்ப்பும் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எல்லோ ஜோனை பிரேக் பண்ணக்கூடாது. ஒருவேளை எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்துடணும். இப்படி எடுத்தாலும் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும், செகண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வீக்குனா மார்க்கெட் ஃபால் ஆகிடுன்னு சொல்ல முடியாது. இங்கேயும் சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம், இல்லைனா இந்த ரேஞ்சு தொட்டுட்டு திருப்பி வந்து இங்கேயும் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாதிரி செட்டப்பில் தான் வாய்ப்பு. அதாவது எல்லோ ஜோனும் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போனுச்சுன்னா மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த எல்லோ ஜோனும் பிரேக் பண்ண பட்சத்தில் வீக்குன்னு எடுத்துக்கலாம். அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வீக், அதாவது ஃபுல்லாக டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு தெரியல, இன்னும் கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான செட்டப் தான் தெரியுது. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,350 அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை தாண்டணும் மார்க்கெட். அது வரைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தாண்ட முடியலைன்னா மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப் சைடு தான், டவுன் சைடுக்குள்ளே வெளில நம்ம எப்போ வந்து இறக்கத்தான எண்டுன்னு போட்டோமோ அதுலேருந்து மார்க்கெட் வந்து அப் சைடுக்கான மூவ்மெண்ட்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப், அதுக்கு மேலே ஹேங்கிங் மேன், ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் இருக்கிறதான வாய்ப்பு தான் செட்டப் தான் இதில் இருக்குது. டே கேண்டில் பொறுத்தளவுக்கு ஹையை பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஹை, அதாவது 52,550 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா 52,284ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52,760, அடுத்து 53,030. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,805, அதுக்கடுத்து 51,443, அடுத்து 51,043. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட். இதில் சப்போர்ட் எடுத்துன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52,760 பிரேக் பண்ணி இந்த 53,000 நியரஸ்ட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது பிரேக் பண்ண வரைக்கும் புல்லிஸ், அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணலன்னா மார்க்கெட் வந்து புல்லிஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை ஒரு வேளை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு
இந்த 51,443 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கி திருப்பி அப்சைடு தான் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மார்க்கெட் இது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் இப்படி போக வாய்ப்பு இருக்கும். அதாவது மார்க்கெட் இந்த செகண்ட் சப்போர்ட் வரைக்குமே, இன்னும் சொல்லப்போனால் தேர்ட் வரைக்குமே மார்க்கெட் அப்சைடு தான். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ண வீக்கு, அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண வீக்கு திருப்பி சப்போர்ட் இந்த இடத்துல எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல எடுக்கிறோன்னா 51,000 கம்பல்சரி சப்போர்ட் இருக்கும். அதுக்கான செட்டப்பில் தான், அதாவது இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் நடக்கலை. இந்த கேப் ஃபில்லிங் முடிஞ்ச பிறகு மார்க்கெட்டை அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. ஒருவேளை கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து இந்த 52,884ங்கிற இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ணிச்சுன்னா, ஒரு வேளை ஓப்பன் வந்து கேப் அப்பில் இருந்துச்சுன்னா அந்த கேப்பை இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.